நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் முஃபாசா த லயன் கிங் அப்படின்றது தான் படத்தோட பேர். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அனிமேஷன் படம் பிடிக்கிறவங்க இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட் பார்ட்லாம் பார்த்துருப்போம். இது வந்து அடுத்த பாகமாக இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சிம்பா இருக்கார்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்துட்டு நல்லா வளர்ந்துருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் வளர்ந்து அவருக்கு ஒரு பையன் கூட இருக்காரு. அவர் பேர் கேரா. இப்போ சிம்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்க அம்மா கிட்ட போகிறேன், நீ இங்கேயே வந்து டெமோன்கிட்டையும் பொம்பாக்கிட்டையும் வந்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற வரைக்கும் அமைதி. அந்த டெமோனு கும்பாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே கிளம்புனவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாத கதையெல்லாம் வந்து கேரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிற கதை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போன பாட்டில் வந்துட்டு அந்த வில்லன் சிங்கம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த வில்லன் சிங்கத்தை வந்து அடிச்சு கொண்டதே வந்து இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து கேரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பாவோட புள்ள பார்த்தீங்களா, அதனால் இவங்க சொல்கிற கதையெல்லாம் வந்து அது அவ்வளோதான் நம்பாது. இதே மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒரு குரங்கு வருது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, போன பாட்டில் வந்துட்டு நம்ம சிம்பா வந்து தூக்கி காட்டோம்ல, அதுக்கு அந்த அவர் தான் வந்துட்டு இப்போ வராரு. பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே வயசான தோற்றதெல்லாம் இருக்காரு. ஏன்னா அப்போ தலைமுறை வந்துட்டாங்களா, அப்போ அவருக்கும் வயசாகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட போய் இப்போ இந்த கேரா என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவும் அப்பாவும் என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்வார்னா, அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு உன்னை வேணும்லாம் விட்டுட்டு போகல, அவங்க ஒரு விஷயமா தான் அங்கே போயிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அவனை தேடி திரும்ப வருவாங்க, அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவர் சொல்ல போகிற கதை யாரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பாவோட அப்பா முஃபாசா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய சின்ன வயசு கதையை தான் இப்போ சொல்ல போகிறாரு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு சிம்பாவை பற்றி தெரியும், அதோட லைஃப் ஸ்டைல் தெரியும். இப்போ கேராவுக்கு வந்து அவரோட தாத்தாவை பற்றி வரலாறு தெரியணும்ல, அதனால வந்துட்டு அவரை பற்றி சொல்கிறாங்க. அது இதில் ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம தாத்தாங்களை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. சரி வாங்க இப்போ இந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. முஃபாசாவோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ராஜாவாலாம் அவங்க அந்த டைமில் இல்லை. அப்போ அவங்க வந்து சாதாரணமாக மற்ற விலங்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு ஒரு சாதாரண விலங்கு மாதிரி தான் எல்லாரோடையும் சேர்ந்து அப்படி தான் இருந்திருக்காங்க. இன்னும் முஃபாசா வந்து அங்கே தூரமாக இருக்கே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் நம்மளோட விடியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் மழை வந்து சூப்பராக நிறைய மழை பெய்யுது. இப்போ இதே மாதிரி தான் வந்து சிம்பாவும் கேட்பாரு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார்ல, முஃபாசா சொல்வார்ல, அந்த மாதிரி தான் அவரும் அவங்க அப்பா மட்டும் கேட்டிருப்பாரு. இப்போ இங்கே மழை பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காட்டு விலங்குகள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னா, மழை பெஞ்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்போ மழை வந்து அதிகமானதுனால ஒரு வெள்ளம் மாதிரி வந்து அதிகமாகிடுது. அது வெள்ளம் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி வெள்ளம் வந்ததுனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முஃபாசா வந்து குட்டி பையனா தானே இருக்காரு, தவறி அந்த வெள்ளத்தில் வந்து விழுந்துடுறாரு. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அவரை காப்பாற்றுறதுக்காக, எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால காப்பாற்றவே முடியல. அது மட்டும் இல்லாமல் முஃபாசாவும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் வந்து ரொம்ப தூரமும் போயிட்டார். இப்போ அவருக்கே தான் எங்கே இருக்கும் அப்படின்றது சுத்தமாக தெரியல. இப்போ முஃபாசாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம், அதுவும் தண்ணினாலே அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு வேற தெரியல, ரொம்ப பயந்து போய் அப்படியே இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு சிங்கம் ஒன்று வருது. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முஃபாசா கிட்ட பேச்சு கொடுக்குது. இதுக்குள்ள இருக்க முஃபாசா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டு அந்த புது சிங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் நீ கொஞ்ச நேரம் அங்கே இருந்த அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க முதலைங்களே உன்னை தின்னு முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. உடனே அவர் அந்த சிங்கம் புது சிங்கம் சொன்னது கேட்டோன்னு முஃபாசாக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முதலைங்க வந்து இவர் கிட்டவே நெருங்கி வந்துடுது. ஒரு பாட்டுக்கு வேகமாக நகர அந்த முதலைங்களும் துரத்த அந்த மாதிரி சீன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புது சிங்கமும் வந்துட்டு முஃபாசாவை காப்பாற்றுறதுக்காக கையெல்லாம் கொடுத்து இழுக்க பார்க்குது. ஆனால் அதாலையும் பிடிச்சி இழுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ இதால் முடியல, ஏன்னா இதுவும் ஒரு குட்டி சிங்கமாக தானே இருக்குது. உடனே அந்த குட்டி சிங்கத்தோட அம்மா வராங்க. அந்த புது சிங்கம் இருக்குல்ல, அதோட அம்மா வந்துட்டு இவங்க 2 பேரையுமே காப்பாற்றி அங்கேருந்து இப்போ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காப்பாற்றின அந்த அம்மா சிங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா சிங்கம் இருக்குது. அந்த ராஜா சிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு அதாவது அவர் வந்து இப்போ ராஜாவாக இருக்கார்ல, அதனால முஃபாசா வந்து நம்ம ரத்தம் கிடையாது, அதனால் அது இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது சொல்லவும் முஃபாசா வந்துட்டு கிண்டலாக வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்போனா என்னை நீங்கள் சாப்பிட முடியாது, என் பேர் வந்து முஃபாசா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாரு. கேட்டால் அந்த ராஜா சிங்கத்துக்கு வந்து செம்மையாக கோவம் தான் வருது. முஃபாசானா உனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? முஃபாசா அப்படின்னா ராஜான்னு அர்த்தம், இந்த காட்டுக்கு ஒரு ராஜா தான், அது நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் சொல்லுது. முஃபாசா பேசுறதுல வந்து அந்த சிங்க ராஜாவுக்கு வந்து கோவமாக வருது. உடனே அவர் துரத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே இப்போ முஃபாசா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறாரு. ஓடிக்கிட்டே என்ன உங்களால் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ அவர் அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ உனக்கும் என் பையனுக்கும் வந்து ஒரு போட்டி, அதாவது டாக்கா அப்படின்றது இன்னொரு சிங்கம் இருக்குது, நீங்கள் 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு வரீங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கராஜா சொல்கிறாரு. இவங்களோட பையன் டாக்கா இருக்காருல, அவரும் இப்போ இங்கே முஃபாசா 2 பேரும் வந்து ஓடுறாங்க. இவங்க ஓட ஆரம்பிச்ச உடனே வந்து இந்த டாக்காவோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மா சிங்கம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை முஃபாசா வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஏன் கூட இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அம்மா இந்த மாதிரி சொல்லவும் வந்துட்டு இப்போ சிங்கராஜாவும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டக்கா இருக்காருல, அவர் தான் அந்த சிங்கம் வந்து ஜெயிக்க போகிற மாதிரி போயிடுது. அது கிட்ட அந்த மரத்துக்கிட்ட போயிடுது. அந்த டைமில் வந்துட்டு முஃபாசா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு சகோதரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக ஆகிட்டு இப்போ முஃபாசாவை ஜெயிக்க வச்சிடறாரு. அதனால இப்போ முஃபாசாவும் வந்து ஜெயிச்சிடறாரு. இதை பார்த்த உடனே சிங்கராஜுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, ஒய்ஃப் சிங்கம், அதுக்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிங்கத்தை வந்து அதாவது முஃபாசாவை வந்துட்டு நீ பெண் சிங்கங்களோட தான் நீ வச்சு வளர்க்கணும், இங்கெல்லாம் அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்களும் தாங்கிட்டே வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் முஃபாசாவுக்கு வந்துட்டு நம்ம பெண் சிங்கங்களோட வளர்றோம்,
சான்ஸ் அந்த இதெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இவர் எல்லாரும் நம்மளுக்கு கிடச்சிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்காரு. முஃபாசாவும் அந்த டக்கா இருக்காருல, அவர் கூடயே விளையாடுறது அப்படி இப்படின்னு இருக்காரு. அப்படியே ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பா வளர்ந்துருவாரோ அதே மாதிரியே இவரும் முஃபாசாவும் சின்ன வயசில் ஒரு பாட்டு முடியும் போதே வளர்ந்துடுறாரு. வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டக்கா இருக்காருல, அவர் கூடயே விளையாடிட்டு இருக்காரு. அதோட 2 பேருமே இப்போ வளர்ந்துடுறாங்க. இப்போ இந்த டக்காவோட அப்பா இருக்காருல, அந்த ராஜசிங் வந்து என்ன சொல்றாரு, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் முஃபாசா கூட சுற்றிட்டு இருக்க, அவன் கூட விளையாடுற, அவன் கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ரொம்பவே கோவப்படுறாரு. இப்படி பேசினதோடு மட்டும் இல்லாமல் முஃபாசாவை திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாரு. முஃபாசாவும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜா இருக்காருல, ராஜசிங்கை வந்துட்டு டக்கா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ முஃபாசா கிட்ட அந்த அளவுக்கு வச்சுக்காத, அவங்க என்னத்தோட சிங்கம்லாம் இருக்காங்களா, அவங்களும் வந்து ரொம்பவே மோசமானவங்க, அவங்ககிட்ட நீ கொஞ்சம் உஷாராயிரு அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இந்த ராஜசிங்கை எவ்வளோ தான் சொன்னாலும் இப்போ டக்கா சிங்கர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலுமே முஃபாசாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அது பேசிட்டு இருக்கு. இதை கேட்டவொன்னே அந்த ராஜசிங்கை என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, ஒரு நாள் அவனே உனக்கு வந்து துரோகம் பண்ணிடுவான், அது உன்னால தாங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனசை வந்து கலைக்க பார்க்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முஃபாசா இருக்காரு, அவங்களோட அம்மாவா வளர்த்துட்டு இருக்காங்களா, அவங்களையும் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ டக்காவோட அம்மா அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. முஃபாசா சிங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட இனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கங்கள் தான் வந்து வேட்டையாடி தான் கொண்டு வரும், பெண் சிங்கங்கள் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டக்காவோட அந்த சிங்கம் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் தான் வந்து வேட்டையாடி கொண்டு வரும். அப்படி தான் இப்போ வந்து டக்காவோட அம்மாவும் டக்காவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முஃபாசா இருக்காருல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஞாபகமாக இருக்குது, அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. உடனே இந்த டக்காவோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வா நம்ம போய் அவங்கள தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வராரு. இதுக்கு முஃபாசா என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம் அதெல்லாம் தேடி போக வேண்டாம், அவங்க தான் என்ன தொலைச்சிட்டாங்கல்ல, நான் அவங்கள தேடி போக விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சிம்பா வந்துட்டு அந்த பார்ட்டில் வந்துட்டு அப்பா அம்மாவை நான் போக மாட்டேன் அப்படின்னு, ஏன்னா அவர் கொல்லாமல் இருப்பார், ஆனால் அந்த மாதிரி இன்னும் வில்லன் சிங்கம் வந்து கொண்டது வந்து இவர் மேலே பழி போட்டிருக்கும்ல, அதனால் பயந்துக்கிட்டே அப்பா அம்மா கிட்ட வராமல் சிம்பா இருக்கும்ல, அதே மாதிரி இவரும் வந்துட்டு அவங்க தான் தொலைச்சிட்டாங்கல்ல, நான் அவங்கள தேடி போகல, நான் இங்கே இருக்க தான் ஆசைப்பட்றேன், அவங்களோட நான் இருந்துக்கிறேன், எனக்கு ராஜா ஆகணும்லாம் ஆசை கிடையாது, இந்த மாதிரி சாதாரணமாக இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. இப்படி பேசுறதெல்லாம் வந்து இப்போ டக்கா இருக்குல்ல, அதுவும் வந்து கேட்குது. அது கேட்கும் போது இவரோட கதையை இவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது டக்காக்கு இவர் ரொம்பவே பிடிச்சி தான் போயிருக்கு. அப்படியே 2 பேரும் அப்படியே பாசமாக தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதோட அங்கே கட் பண்ணி இப்போ லைவாக வந்துட்டு இந்த டிமோனு இருக்குல்ல, அது 2 என்ன பண்ணுதுன்னா பாட்டு பாடுறன்ற பேரில் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. கேரா கிட்ட தானே கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேரா என்ன சொல்றாரு அப்படின்னா, போதும்பா அவங்க பாட்டெல்லாம், எனக்கு ஃபுல்லாக கதையை சொல்லி முடிங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ரொம்ப கதையில இப்போ ஆர்வமாயிட்டதுனால கதையை சொல்லி கேட்குது இப்போ கேரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முஃபாசாக்கு வந்து டாக்காவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு எப்படி ஜோடியாக போய் வேட்டையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆபத்தும் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அதாவது இங்கே வந்துட்டு இப்போ டாக்காவோட அம்மாவும் முஃபாசாவும் வேட்டையாட போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேற ஒரு சிங்க கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து டாக்காவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு சண்டை போடுறாங்க. அவங்க கிட்ட அவங்க கூட அப்படியே சண்டை போடுற மாதிரி ஆகுது. பார்த்த உடனே அந்த டாக்கா இருக்கான்ல, அவன் வந்து பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ முஃபாசா இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா ரொம்ப தைரியமாக அந்த சிங்கங்களை எதிர்த்து அப்படியே போராட்டம் பண்ணி அவங்க அம்மா வந்து டாக்காவோட அம்மா வந்து காப்பாற்றிடுது. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்கல்ல, அதாவது ராஜசிங்கம், அதுக்கிட்ட வந்துட்டு இவங்க வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. டாக்காவோட அம்மா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முஃபாசா கிட்ட வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இப்போ நன்றியும் சொல்கிறாரு முஃபாசாக்கு. முஃபாசா என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்க கிழக்கு திசையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் டாக்காவை பொறுத்த வரைக்கும், அதாவது டாக்காவோட அப்பா இருக்காருல்ல அந்த ராஜசிங்கம், அவரை பொறுத்த வரைக்கும் முஃபாசா சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாரு. மற்ற சிங்கங்கள்லாம் அனுப்பி அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்குற மாதிரி வேற இடத்துக்கு அனுப்புறாரு. இப்போ அந்த வெள்ளை சிங்கங்கள் வந்ததுல, இதாவது இப்போ டாக்காவோட அம்மாவை வந்து சண்டை போட வந்துச்சுங்க பார்த்தீங்களா, அந்த சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது. அவங்க குரூப்பை இப்போ காட்டுறாங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை சிங்கங்கள்லாம் எல்லாருமே இருக்காங்க. அந்த சிங்கத்துக்கு ஒரு ராஜா இருக்காங்க. அவர்கிட்ட வந்துட்டு இப்போ வேட்டையாட வந்துச்சுல, அந்த சிங்கம் வந்துட்டு என்ன போய் சொல்லி விடுதுன்னா, உங்கள் பையனை வந்துட்டு இந்த முஃபாசா மாதிரி இருக்கிற அந்த இனம், அந்த சிங்கங்கள் தான் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த வெள்ளை கலரில் இருக்காங்க அந்த சிங்கத்தோட ராஜாவுக்கு வந்து இப்போ செம்ம கோவம் வருது. இதில் இருக்க கோவமாக இருக்க அந்த வெள்ளை சிங்கங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஒரு சிங்கத்தை வந்துட்டு பெண் சிங்கம் எல்லாருமே வந்து அப்படி சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி அதை வந்து வேட்டையாடியோ கொன்னுடுறாங்க, சண்டை போட்டு கொன்னுடுறாங்க. இதை வந்துட்டு இப்போ வந்து டாக்காவோட அந்த சிங்கம் இருக்குல்ல ராஜா சிங்கம், அவர் வந்து ஆள் அனுப்புனார்ல, அதில் ஒருத்தவங்களாம் பார்த்துட்டு போயிட்டு இப்போ டாக்காவோட அந்த ராஜா சிங்கத்துக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அந்த வெள்ளை சிங்கங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொன்னுடுச்சுங்க அப்படின்ற மாதிரி விவரத்தை சொல்கிறாங்க. வந்துட்டு இப்போ அந்த ராஜா சிங்கம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மகன் கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து ஆபத்தில் இருக்கும் போது நீ இப்படி அம்பவுண்டு விட்டுட்டு வந்துட்டியே, இந்த மாதிரி நீ விட்டுட்டு வந்தது வந்து நம்ம இனத்துக்குலாம் இப்போ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அது எவ்வளோ அவமானமாக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அந்த டாக்கா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலப்பா, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதுக்கு ஒன்று இப்போ இந்த ராஜசிங் என்ன சொல்கிறாருன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நீ யார்கிட்டயுமே சொல்லாத, இது இனிமேல் யாருக்குமே தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்கா வந்து எப்படியாவது ராஜாவை ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. டாக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தான் ராஜா ஆகிறதுல வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம்லாம் இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த மாதிரி வெள்ளை சிங்கங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிச்சில, அதை வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. நம்ம இப்போ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நேரில் பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சிங்கங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டுறாங்க. இப்போ இதை கேட்டவொன்னே அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்பவே பயமாகுது, அதாவது ஒரு மாதிரி ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் கேட்டதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடு வந்துட்டு இப்போ அந்த டாக்கா தான் அதுலேருந்துலாம் நம்மளை காப்பாற்ற போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா தன் மகன் வந்துட்டு ராஜாவாகி எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கூடவே இப்போ அந்த டாக்காவையும் முஃபாசா இருக்கார்ல, 2 பேரையுமே வந்துட்டு ரொம்ப தூரம் போக சொல்லிடுறாரு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முஃபாசாக்கு வந்து சுத்தமாக இதில் விருப்பம் இல்லை. அவருக்கு இங்கே இருக்கிறதுன்னு ஆசையாக இருக்குது, அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. அதனால அவங்க அம்மா
கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அம்மா டாக்காவோட அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்க 2 பேருமே அங்க போறது தான் நல்லது. அந்த வெளிச்சத்த நோக்கி அங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளோ சொல்லி முஃபாசா வந்து கேட்க மாட்றாரு. அப்ப அவங்க அம்மா வந்து வலுக்கட்டாயமா, நான் தான் சொல்றேன்ல, நீ இங்கேருந்து போ. அந்த வெளிச்சத்த நோக்கி போ. அதே மாரி உன் அப்பா அம்மாவையும் நீ கண்டுபிடி. அவங்களோட நீ சந்தோஷமா இரு. அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இப்ப முஃபாசாவையும் டாக்காவையும் அங்க அனுப்புறாங்க. டாக்கா இருக்காருல்ல, அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அன்னைக்கு அவங்க அம்மாக்கு ஆபத்து இருக்கும்போது ஓடி வந்துட்டார்ல, அத நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. அதனால அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது, அதெல்லாம் பரவாயில்லப்பா, நீ வந்து முஃபாசாவோட சேர்ந்து இங்கேருந்து போயிடுங்க. அந்த வெளிச்சத்த நோக்கி அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இவ்வளோ சொன்னதுனால சரி இப்ப இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து இந்த டிமோட்டுக்குமாவும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் வந்து நாங்க பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி பிடிச்சு விளையாடுற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கியாரா இருக்கார்ல, அவர் போயிட்டு என்ன கேட்கிறாருன்னா, அந்த வில்லன் சிங்கம்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு இந்த மாரி இந்த இனத்த வந்துட்டு அழிக்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த வயசான குரங்கு இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமா அவங்கலாம் வந்தாங்க. அந்த மாரி தான் வந்தாங்க. டாக்காவோட அப்பாவும் ரொம்பவே போராடினாரு அவங்க இனத்த காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனையும் இப்ப நமக்கு காட்டுறாங்க. நம்மள பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் சிங்கம் இருக்குல்ல, அந்த வெள்ள சிங்கங்க அது எல்லாமே இங்க அப்படியே சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்டது மட்டும் இல்லாம ஒரு பாட்டு வேற பாடுறாங்க. இந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் தான் இங்க ராஜாவா இருப்பேன். வேற யாரும் ராஜாவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாலியா ஒரு பாட்ட வேற பாடுது. நல்லா அவங்க எல்லாருமே ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. அப்படி சுத்தி நிக்கவும் பார்த்து இப்ப டாக்காவோட அப்பா இருக்கார்ல, அந்த ராஜா வந்து ரொம்ப பயந்தே போயிடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, முஃபாசாவும் டாக்காவும் ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல. டாக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்கலாம் இன்னும் உயிரோட தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக இங்க இவங்க 2 பேரும் இங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க இருந்தா இவங்கலாம் திரும்ப எப்படியும் வருவாங்க, கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புறாங்க. அப்ப வரவங்க எல்லாருமே கிளம்பி வந்திருக்கலாம். அதோட அங்க இருக்கவும் இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் சிங்கம் இருக்குல்ல, அது எல்லாமே இவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டு இவங்கள நோக்கி அந்த சிங்கங்கள் ஓடி வரது இப்ப பார்க்கறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப முஃபாசாவும் டாக்காவும் வந்து வேகமா ஓடுறாங்க. அந்த வில்லன் சிங்கங்கள்லாம் வந்து பயங்கரமா துரத்திக்கிட்டே வராங்க. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல தப்பிச்சு போக முடியல. ஏன்னா நடுவுல வந்து ஒரு நதி வந்து வேகமா அது ஒரு கிராஸ் ஆகி நதி போயிட்டு இருக்கு. அப்ப வந்து முஃபாசா என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேல நம்ம வந்து இந்த நதிய தாண்டி போ முடியாது. நதியில நீந்தியும் தப்பிக்க முடியாது. அதனால எப்படியாவது நம்ம இப்ப அவனோட சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசா சொல்லுது. ஆனா இப்ப டாக்கா என்ன சொல்லுதுன்னா, இல்ல நம்ம நதிய தாண்டி போலாம் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஏன்னா அது கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்கிறதுனால. அதுக்கு முஃபாசா என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்ப நீந்தி போலாம் அப்படின்னா நம்ம வந்து 2 பேருமே மூழ்கிருவோம். அதனால நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போடுறது தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே இப்ப டாக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசனா நான் உனக்கு ஒண்ணு கட்டளையிடுறேன். நம்ம 2 பேரும் வந்து நீந்தி தான் இங்கிருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் சிங்கம் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இங்க வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, யாருக்கு குறி வைக்கிறாங்க அப்படின்னா வந்து டாக்காவுக்கு தான் குறி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, டாக்காவோட அவர் தான் வந்து அடுத்த இளவரசரா ஆக முடியும். அதனால இப்ப அவரை தான் ஃபர்ஸ்ட் கொல்லணுன்ற மாதிரி அவர்கிட்ட இப்ப போய் சண்டைக்கு நிக்கிறாங்க. சவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராடுறாரு. அதாவது டாக்காவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப வேற வழியே இல்லாம 2 பேருமே இப்ப தண்ணியில அந்த நதியில வந்து குதிக்கிற மாதிரி ஆயிடுது. சரி குதிச்சுட்டு அந்த நீந்தியாவது எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி இப்பதான் நம்ம தப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா அவங்களுக்கே அங்க ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள துரத்திட்டு வந்தாங்கல்ல அந்த வில்லன் சிங்கங்க, அந்த வெள்ளை சிங்கங்க, அதுங்களும் எல்லாமே தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்திக்கிட்டே இவங்களை துரத்திக்கிட்டு வருதுங்க. இதை பார்த்தோன்னா 2 பேருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. டக்குன்னு இப்போ அந்த டிமோண்டோ கும்பாவை வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேரத்தில் தானே நாங்கள் வந்து முக்கியமான இடத்துல நாங்கள் தானே எல்லாரையும் காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் மதம் பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் கதையை தொடர்றாங்க. கதையை தொடரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக அவங்க 2 பேருமே தப்பிச்சு அந்த தண்ணியில இருந்து இப்போ நீந்தி வெளியே வந்துடுறாங்க. அப்போ டாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் உன்னை அந்த வில்லன் சிங்கம் கிட்ட இருந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசா கிட்ட பேசிக்கிட்டே வருது. எல்லாம் கேட்டுக்கிட்டே வர முஃபாசா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கா கிட்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அவங்களை எதிர்த்து வந்த சிங்கமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்து மறைஞ்சிருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசா சொல்லவும் ஒரு சிங்கம் வந்து வெளியே வருது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிங்கமா இருக்கு. இப்போ இந்த பெண் சிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் இப்பதான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு எங்க பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி முஃபாசா கேட்கவும், நான் உங்க பின்னாடி வரல, என் இனத்தை தேடி தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கமும் சொல்லுது. ஏன் என்னாச்சு உங்க இனத்துக்கு அப்படின்ற மாதிரி இப்போ முஃபாசா கேட்கிறாரு. இதெல்லாம் அழிச்சது கூட அந்த வில்லன் சிங்கம் தான், அந்த வெள்ளை சிங்கம் இருக்குல்ல அதுங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ டாக்கா என்ன சொல்றாரு, சரி நீயும் எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனா அந்த சிங்கம் பெண் சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல நான் என் வழியை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையை ஒன்று காட்டுது. முஃபாசாவும் யார் இந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அந்த பெண் சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் எங்களோட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த பறவை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முஃபாசா கேட்கிறாரு. இந்த பெண் சிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எதிரி வருது அப்படின்னா இப்போ நம்ம கீழே தானே நடந்து போயிட்டு இருக்கோம், அவங்க எங்க வராங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் இந்த பறவையை வச்சு நான் அதை பறந்து போய் அதுங்க எங்க வருது அப்படின்றது தெரிஞ்சிரும்ல. அதனால இந்த பறவையை வச்சு நான் வேவு பார்த்துட்டு நான் தப்பிச்சிருவேன். அதுதான் என்னோட தளபதி, என்னோட வழி காட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ அந்த பெண் சிங்கம் வந்து இவங்க கிட்ட நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த வெளிச்சத்தை நோக்கி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்றாங்க. எனக்கு அது மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பெண் சிங்கம் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அந்த 3 பேரும் சேர்ந்து அங்கே பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய குரங்குங்க இருக்கு. இப்போ கதை சொல்லிட்டு இருக்கல அந்த குரங்கு கூட அங்கே இருக்கு. இப்போ அங்கே இருக்க அந்த குரங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரு சிறுத்தை வந்து வேட்டையாடிட்டு இருக்கு. அதனால இங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு கிட்ட வந்து இன்னும் இந்த குரங்கு வந்து சொல்லிட்டு இருக்கு. பேசுறத காதில் வாங்கின முஃபாசா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணும்னே இவங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாம முஃபாசா முன்னாடியே வந்து
தைரியமாக நடந்து போயிட்டு இருக்கு. ஒன்றுக்கு 3 சிங்கமாக இப்போ இருக்காங்கல்ல, ஏதாவது டாக்கா முஃபாசா அந்த பெண் சிங்கம் 3 பேர் சேர்ந்து அப்படியே ஒரு சுற்று போடுறாங்க. உடனே அந்த குரங்கு இப்போ என்ன சொல்லுதுன்னா, என்ன கொலை பண்ணிட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி அந்த அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போக முடியும், நான் அந்த இடத்த நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவங்க பேசுறதை கேட்கறதுக்கு வந்து டாக்காக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. எனக்கு வர கோவத்துக்கு இதை அப்படியே அடிச்சு இப்போவே சாப்பிடலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு முஃபாசாவும் அந்த பெண் சிங்கமும் என்ன சொல்றாங்கன்னா, வேணாம் வேணாம் அப்படி நம்ம செய்ய வேணாம், பேசாம இவர் பின்னாடியே நம்ம போவோம், நம்ம அந்த வெளிச்சத்தை நோக்கி தானே போறதா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ டிமோண்டும் குமாவும் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படி இந்த கதையில் இப்போ நீ ஹீரோ ஆயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த குரங்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கதையை சொல்லாமல் முஃபாசாவோட கதையை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம இதில் இப்போ கியாரா கிட்ட வந்து ஒரு மின்மினி பூச்சி வருது. அதை பார்த்த உடனே அதுக்கிட்ட விளையாடிக்கிட்டே அப்படியே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை அதுக்கு தேடுது. அதனால அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு கியாராவும். அப்படியே வந்து இங்கே முஃபாசா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரிலாம் அவருக்கு அந்த கனவுல தோணுது. அப்படியே அந்த சந்தோஷத்தோட முழிச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் கனவுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ முஃபாசா வந்து முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு இருந்து பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே, தண்ணிக்கு நடுவில் ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு இருக்கும். முஃபாசா அதுக்கிட்ட போயிட்டு அந்த பாறை மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, நான் இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், முஃபாசா என்ன சொல்லுதுன்னா, உன்னால் அதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னால் கூட தான் எதுவுமே பண்ண முடியாது, நீ பாரு தண்ணியை பார்த்தாலே பயந்து ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா முஃபாசாக்கு தண்ணியில் பயம்னா அதுல இருந்து தானே அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது. அதனால அவருக்கு தண்ணினா ஒரு பயம் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா முஃபாசாக்கும் இப்போ அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வருது. ஆமா, எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த குரங்கு கிட்ட சொல்லவும், இப்போ அந்த குரங்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா உன்னை இவ்வளோ நாளாக உன்னை வழி நடத்தி கூட்டிட்டு வந்ததே உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லவும், இப்போ முஃபாசாவோட அம்மாவும் வெளியே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முஃபாசா என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஏதோ ஒரு வாசனை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன வாசனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கவும், அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வில்லன் சிங்கம் இருக்குல்ல, அதுங்களோட ஸ்மெல் தான் வந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முஃபாசா சொல்றாரு. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரங்கு என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அந்த பள்ளத்தாக்கு பக்கமாக வந்து நம்ம சீக்கிரமாக கீழே இறங்கி போயிடலாம், அப்போ அவங்க வந்து நம்மளை பின்தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அங்கிருந்து வேகமாக இப்போ கிளம்புறாங்க. கீழே போகிறது அந்த மேலே உள்ள அந்த வில்லன் சிங்கம் வந்து பார்த்துறாங்க. அதோட 2 சிங்கம் இருக்கு, ஒரு பெண் சிங்கம் வேற கூட இருக்கு அப்படின்றதையும் இவங்க பார்த்துறாங்க. இப்போ கீழே போயிட்டு இருக்கும் போதே அந்த டாக்கா இருக்குல்ல, அது வந்துட்டு முஃபாசா கிட்ட என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அந்த பெண் சிங்கத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசி வந்து என்னை சேர்த்து விட அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வையன் அப்படின்ற மாதிரி பேசுது. ஆனால் பார்த்தீங்கன்னா முஃபாசாக்கும் அந்த பெண் சிங்கத்தை வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் டாக்கா ஆசைப்படுறதுனால வந்துட்டு அதோட ஆசையை வெளிப்படுத்திக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு, ஆனால் டாக்காவுக்கு வந்து நிறைய யோசனைகள்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புது. டாக்கா பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேசும்போது அந்த பெண் சிங்கத்திட்ட பேசும்போது பயங்கரமாக சொதப்பிட்டு இருக்கு. அப்படியே இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெண் சிங்கமும் வந்துட்டு தான் இருக்கு. வர வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யானைகள்லாம் இருக்கிற மாதிரி யானை கூட்டத்தை பார்க்குறாங்க. இப்போ அந்த யானை கூட்டம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கங்களை பார்த்தோன்னா இவங்க எல்லாத்தையும் துரத்துறதுக்காக வேகமாக துரத்துக்கிட்டு அப்படியே வராங்க. அதை பார்த்தோன்னா இந்த பெண் சிங்கம் வந்து அந்த பக்கமாக நீங்கள் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. இங்கே ஒரு தேன் கூடு வேற இருக்குது, அதனால இப்போ அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முஃபாசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை கூட்டம் இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு உதவி கேட்குறாங்க அந்த வில்லன் சிங்கத்தை எதிர்க்கிறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கவும், ஆனால் யானை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருசாகவே எடுத்துக்காமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேன் கூடும் வந்து கீழே வந்துடுது. அதனால இப்போ யானை கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேகத்தை அந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க தொப்புன்னு ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுங்க சிங்கம் இருக்குல்ல, அவங்களால வந்துட்டு இப்போ இவங்க 3 பேரை வந்து கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா நடுவில் யானை கூட்டம் ஓடிட்டு இருக்கிறதுனால பெண் சிங்கம் இருக்குல்ல, அதுதான் வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த தேன் கூட்டம் கலைச்சி விட்டுருப்பாங்க. அதோட அந்த தேன் கூட்டத்தை கலைச்சிட்டு அப்படியே தலையில தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இப்போ அதுலேருந்து அவங்க கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா முஃபாசா போய் ஹீரோ மாதிரி அவங்கள காப்பாற்றி இப்போ அவங்க 2 பேரும் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா திரும்ப அந்த வில்லன் கூட்டம் வந்து இவங்க வந்துட்டு இருப்பாங்க, அதுக்காக போய் ஒளிவாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த குரங்கு வந்து கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த குச்சியை வந்து இப்போ தான் அவர் வந்து ரெடி பண்ணிக்கிறாரு. இந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்து மயக்கத்தில் தான் இருக்காங்க. யாரும் அந்த பெண் சிங்கம் வந்து அந்த மரத்தில் விழுந்தாங்கல்ல முஃபாசா காப்பாற்றும் போது, அப்போ வந்து அவர் மயக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மயக்க தெரிஞ்சு இப்போ முழிக்கிறாங்க. முழிச்சோடனே என்னை யார் காப்பாற்றினதுன்னு கேட்கும்போது முஃபாசா வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா வந்துட்டு, டாக்கா தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. இப்போ டாக்காவும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெண் சிங்கமும் வந்துட்டு டாக்காக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறாங்க. அதோட இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு அந்த குரங்கு கிட்ட வந்துட்டு எதுக்கு அவங்கள மாதிரியே இருக்க ஒருத்தவங்களை வந்துட்டு என்னத்தை வந்து ஏன் இவங்களாம் கொலை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இவர் இந்த குரங்கு இருக்காரு, அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் அவங்கள பழிவாங்க நினைக்கிறதுக்கு வந்து அவங்க பிறந்த இடம் தான் அது, அவங்களுள்ள எண்ணங்களே வந்து இவங்களை ஒதுக்கி வச்சது தான் காரணம், அவங்க ஒதுக்குனதுனால இவங்களும் ஒதுங்கிட்டாங்க. இப்போ தனித்தனியாக இருந்ததுனால வந்துட்டு அவங்க எதிரி ஆயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே இனம் தானே, அந்த மாதிரி வந்து இதான் காரணம், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வந்து கியாரா வந்து இந்த கதை கேட்டுட்டு இருக்கல, இப்போ அந்த குரங்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நானும் தான் என் இனத்தை விட்டு ரொம்ப தூரம் ஒதுங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ கியாரா என்ன கேட்குதுன்னா, அப்போ நீங்கள் மட்டும் என் கெட்டவரை மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுதான் என்னோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லிக்கிறாரு. இப்போ இவங்களோட பயணம் வந்து தொடருது. இப்போ அவங்க வெளிச்சத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடையில வந்துட்டு ஒரே பனியாக இருக்குது. அந்த பனியில் தான் இப்போ தாண்டி அந்த பனியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த அவங்க நடந்து போகிற காலச்சை வச்சே வந்து அந்த வில்லன் சிங்கங்க வந்து இவங்களை பின்தொடர்ந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து முஃபாசா வந்து அந்த பறவை இருக்குல்ல, அந்த பறவை கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. அந்த பறவை வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க நடந்து போகிறாங்கல்ல, அந்த கால் தடம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலேருந்து சில பனிக்கு துளிகளை வந்து அப்படியே அது மேலே மறைச்சு வரவும் அவங்க நடந்து போகிறது தெரியாமல் இருக்குது. இதனாலேயே வந்துட்டு இந்த வில்லன் டீம் வந்து வில்லன் சிங்கம்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வழி தெரியாமல் வேற பக்கமாக அவங்க மாறியும் போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அந்த வில்லன் டீம்லாம் வந்து வேற இடமா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு நிம்மதி வருது. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த குரங்கு இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனியில் சரியாக நடக்க முடியல. உடனே முஃபாசா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என் மேலே ஏறிக்கோ, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இதெல்லாம் இப்போ பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே வருதுல அந்த பெண் சிங்கத்துக்கு இப்போ தெரிஞ்சிருது தன்னை காப்பாற்றினது வந்து டாக்கா கிடையாது முஃபாசா தான் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா வந்து முஃபாசா தான் ஃபஸ்ட்டு நிற்குது அப்படின்றத இவங்க பார்த்துறாங்க. அதில் அவங்களுக்கு புரிஞ்சிருது. இது இந்த பெண் சிங்கத்துக்கு தோணுனதுனால இப்போ என்ன டேரெக்டாக போய் முஃபாசா கிட்ட நீ தானே என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் காப்பாற்றல டாக்கா தான் உன்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உறுதியாக இருக்காரு. இதை பார்த்தோன்னே இல்லை உனக்கு தான் மோப்ப சக்தி வந்து அதிகம், அதை வச்சு தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முஃபாசா சொன்னால எனக்கு ஒரு மாதிரி வாசனை வருதுன்னு, அதாவது வில்லனுங்க துரத்திட்டு வந்தாலும் வேறு எந்த வாசனைனாலும் முஃபாசா வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அதை வச்சு தான் நீ டாக்கா வாங்கி இங்கே நீ அனுப்புற கொள்ற எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண் சிங்கம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ முஃபாசா என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து டாக்காவை அவன் தான் இளவரசன், அவனை நீ நேசிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ முஃபாசா வந்து பெண் சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ பெண் சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா முஃபாசாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆனால் முஃபாசா வந்து ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை, அதுவாக வந்து தன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ பெண் சிங்கம் வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வருது. இவங்க பேசுறது இவங்க பாடுறது எல்லாத்தையுமே வந்து டாக்காவும் கேட்டுக்கிட்டே வரான். இப்போ இந்த பாட்டு முடிவில் பார்த்தீங்கன்னா முஃபாசாவும் அந்த பெண் சிங்கமும் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதாவது அவரோட லவ்வும் வந்து அவர் தெரிவிச்சிடறாரு. இதை பார்த்தோன்னா டாக்காவுக்கு வந்து அப்படியே கோவம் வந்துடுது. தனியாக அப்படியே ஒதுங்கி போய் நிற்கிறாரு. இந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு முஃபாசாவுக்கு அவர் எதிரியாகவே மாற ஆரம்பிக்கிறாரு. அது இல்லாமல் அவரை பழி வாங்கவும் நினைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் பனி சறுக்கா இருக்க மாதிரி இருக்குது. அதுலேருந்து வலிக்கிட்டே அந்த டாக்கா அங்கேருந்து போயிடுறாரு. அதோட இங்கே அவர் நினச்சிருந்தா அங்கே தப்பிச்சு திரும்ப இங்கேயே வந்திருக்கலாம், இவங்க கூட சேர்ந்துருக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து இங்கே வரது சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால் இப்போ டாக்கா என்ன பண்ணுதுன்னா நேராக போயிட்டு அந்த வில்லன் சிங்கம் இருக்குல்ல அந்த குரூப்பில் போய் சேர்ந்துக்கிட்டு அது என்ன சொல்லுதுன்னா ஏன்னா அவர் முஃபாசாவை பழி வாங்கணும்னு நினச்சிருச்சுல, அதாவது இந்த லவ் எல்லாம் வந்து மனுஷங்களை தான் அப்படி மாற்றும் அப்படின்னா விலங்குகளை கூட அப்படி தான் மாற்றுது. அதோட போய் அங்கே சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் முஃபாசா, அவங்க அந்த குளம் அந்த டீம் எல்லாரையுமே எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் கொடுறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட செட்டு சேர்ந்துக்குது. கூட இப்போ விடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்கா வந்து முஃபாசா கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் நீ எனக்கு எல்லாமே எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்து அது பேசுது. அதாவது இப்போ அது டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கூட இருந்த ஒரு பறவை இருக்குல்ல அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்றத அந்த வில்லன் சிங்கம் இருக்குல்ல அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றது வந்து சொல்லுது. கிட்ட முஃபாசா வந்து இப்போ அந்த குரங்கு இருக்காருல அவர்கிட்ட போய் என்ன கேட்குறாருன்னா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இந்த டாக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் டீமுக்கு வந்து இவங்க போகிற இடம் தெரியணும் அப்படின்றதுக்காக அதுங்க வர்றதுக்கு ஈஸியாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. வந்துகிட்டே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த வெளிச்சம் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பாட்டில் பார்ப்போம்ல அதே மாதிரி சீன்லாம் ரொம்ப அழகாக இயற்கையான காட்சிகள் அவ்வளோ கண்ணுக்கு நேரவாக இருக்க மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு இருக்குல்ல அது போய் ஒரு மரத்தோட கிளையில போய் நின்றுக்கிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுது. இங்கே நின்றுட்டு தான் என் சகோதரன் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. பேசுறதெல்லாம் முஃபாசாக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து டக்குனு அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா நீ தான் என்னோட சகோதரன், நீ தான் என்னோட கனவுல அடிக்கடி இந்த மாதிரி வந்து நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசா கிட்ட சொல்லுது. கேட்குற முஃபாசாக்கு வந்து இதெல்லாம் நம்புறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கு. அது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப்ராலாம் வருது. அங்கே வந்துட்டு அதுங்களாம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு முஃபாசா நீ இங்கே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி முஃபாசா கிட்ட சொல்லுதுங்க. வந்துட்டு முஃபாசா அதுக்கு என்ன கேட்குறாரு அப்படின்னா என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பேர் முஃபாசானும் தெரியும், உன்னை அந்த வில்லன் டீம் வந்து துரத்திட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீப்ராங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் டீம் சிங்கர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வேண்டியது முஃபாசா மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முஃபாசாவும் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டைக்கு தயாராகிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரங்கு கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ இப்போ யாரும் நீ வர வேணா நான் சொல்லும் போது நீங்கள் எல்லாம் தயாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மட்டும் சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. இந்த பெண் சிங்கர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்ன சொல்லுதுன்னா நீ போகாத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சண்டை போடும்ல, நல்லா சண்டை போடும். அதனால அது சண்டை போட போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முஃபாசாவும் அந்த பெண் சிங்கமும் இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கெட்ட சிங்கம்லாம் இருக்குல்ல அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டியும் கொடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தது எனக்கு டாக்கா தான் அப்படின்னு சொல்லவும் முஃபாசா வந்து டாக்கா கிட்ட நீ தான் அப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படி பண்ணேன், நான் தான் இந்த இடத்தோட இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுது. ஆனால் நீ இளவரசனாக முயற்சி பண்ணிட்டு இருக்க, நீ அந்த இளவரசன் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சிங்கத்து மேலே நான் ஆசைப்பட்டேன், அதையும் இப்போ நீ வந்து நீ ஆசைப்பட்டு நீ இதை சொந்தமாக்கிக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா அப்பா எல்லாரும் உன் மேலே தான் பிரியமாக இருக்காங்க, அதனால் நான் ரொம்ப தனியாகிட்டேன் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேசுது. டாக்கா பேசுறதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா முஃபாசாக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் இதெல்லாம் எதுவுமே நினைக்கவும் இல்லை, இது அவரோட பிளானும் கிடையாது. அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் சிங்கத்தோட பிள்ளையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஃபாசா தான் ஒரு சண்டையில் வந்து கொண்டு இருப்பாரு. அதனால் வந்து முஃபாசாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட சிங்கங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ முஃபாசாவும் சண்டை போடுறாரு, அந்த வில்லன் சிங்கமும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த பெண் சிங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா முஃபாசாவோட ஜோடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே மறுக்கிறாங்க, யாருமே உதவி செய்ய வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒத்துக்கிட்டு இப்போ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண வராங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா முஃபாசா வந்து அங்கே இருக்க விலங்குகள் கிட்ட வந்துட்டு ஒரு வீரத்தீரமான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அந்த வீர உரையை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விலங்குகளுக்கும் வந்து போர் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது. உடனே எல்லாருமே அந்த கெட்ட சிங்கங்களை எதிர்த்து போர் செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கெட்ட சிங்கத்துக்கும் இப்போ முஃபாசா டீமுக்கும் அவங்களுக்கும் இப்போ பெரிய ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில் வந்து முஃபாசா எவ்வளவோ சண்டை போட முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அந்த கெட்ட சிங்கங்கள் வந்து பயங்கரமாக தாக்குறாங்க. தாக்கிட்டு ஒரு கட்டத்தில் முஃபாசாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவர் விழுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்கா இருக்காருல்ல அவரும் அங்கே இருக்காரு. இப்போ ஒன்றும் சேம் அப்படியே நின்றுட்டு தான் இருக்குது. திரும்பவும் முஃபாசாவும் அந்த வில்லன் சிங்கமும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் முஃபாசா மேலே கோவமாக இருந்தாலும் இப்போ டாக்காக்கு வந்து சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றாவே தானே வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால் முஃபாசா மேலே அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி உருவாகுது. சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் சிங்கம் வந்து முஃபாசாவை தள்ளி விட்டு அவனை ஓங்கி அடிக்க போகுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டாக்கா வந்து தடுத்துட்டு வேணாம் அவனை அடிக்காத அவனை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசாவுக்கு விழுற அடியை வந்துட்டு அந்த டாக்கா வந்து வாங்கிக்குது. வந்து இப்போ இந்த
வில்லன் சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, நான் அவனை கொல்ல வேணாம் அப்படின்னா வந்து நீ அவனை கொல்லு அப்படின்னு சொல்லவும் டாக்காக்கு அது பிடிக்கல. உடனே இப்போ டாக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முஃபாசாவோட சேர்ந்துக்கிட்டு இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வில்லன் சிங்கத்து கூட சண்டை போடுறாங்க. மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த வில்லன் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முஃபாசாவை வந்து சண்டை போட்டு அந்த தண்ணிக்குள்ள வந்து தள்ளி விட்டுறாங்க. தண்ணியில் விழுந்த முஃபாசாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னது வந்து ஞாபகம் வருது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வர நேரம் உனக்கு கண்ணை மூடி உன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. உடனே முஃபாசா யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் வந்து அவர் மேலே விழ வந்துட்டு இருக்கும். அதை டக்குன்னு அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அந்த வில்லன் மேலே விழுற மாதிரி வந்துட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். கூட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தண்ணிக்குள்ளே தானே இருக்காரு. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டாக்கா வந்து முஃபாசாவை காப்பாற்றிருப்பார்ல தண்ணிக்குள்ளே இருந்து, அதே மாதிரி தான் இப்போவும் வந்து டாக்கா வந்து முஃபாசாவை காப்பாற்றுறாரு. டாக்கா காப்பாற்றினதுனால முஃபாசா வந்து வெளியே வந்துட்டு இப்போ டாக்கா கிட்ட வந்து நன்றி சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்கா வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து நகர்ந்து போயிடுது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிங்கம் வருது. அதையும் ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுது. முஃபாசா வந்து இந்த மாதிரி சண்டைலாம் போட்டு இந்த மாதிரி வந்ததை பார்த்த உடனே இப்போ அங்கே உள்ள விலங்குகள் எல்லாருமே அவர் நல்லா அந்த பேச்செல்லாம் அவர் பேசுறதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சுல. முஃபாசாவை அரசன் சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. உடனே இப்போ முஃபாசா என்ன சொல்றாருன்னா, நான் அரசன் கிடையவே கிடையாது, அரச இனத்துல நான் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த குரங்கு இருக்குல்ல, அது வந்துட்டு இப்போ முஃபாசா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பிறக்கும் போது அரசனா இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ தான் இவங்களுக்குலாம் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாரும் இந்த மாதிரி சொல்லவும் அரசன் ஆகிறதுல வந்து முஃபாசாக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஒதுங்குறாங்க. அப்போ யாரையோ பார்த்தோன்னு முஃபாசா வந்து வேகமாக அங்கே ஓடி போறாரு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முஃபாசாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் அங்கே இருப்பாங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னா முஃபாசாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இப்போ அம்மா கிட்ட போன உடனே அப்படியே கொஞ்சம் மாதிரி நல்லா கொஞ்சம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. முஃபாசா வந்து இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து அப்பாவை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில் அன்னைக்கே உங்க அப்பா இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லவும் இப்போ முஃபாசா வந்து அம்மா வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இவர் இளவரசராகவும் ஆயிட்டாரு. இப்போ அங்கே இருக்க விலங்குகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டாக்காவால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, அதனால டாக்காவை வந்து நம்ம இடத்த விட்டு நம்ம ஒதுக்கி வைக்கணும், அதாவது இந்த காட்டை விட்டு அவனை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனால் முஃபாசா என்ன சொல்லிடுறாருன்னா, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது முஃபாசாக்கு வந்துட்டு அவர் அண்ணனை ரொம்ப பிரியமாக இருக்குது, அவரும் அப்படி தான் பிரியமாக இருந்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள்னால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்போ அதை கேட்ட இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பேர் என்ன, டாக்கா என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ண விஷயத்தை நீ மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இனிமேல் என்னை வந்து டாக்கான்னு கூப்பிடாத, ஸ்கார்ஃப்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இதில் இருந்து தான் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள விரோதத்தன்மை அதிகமானது. அங்கேருந்து அவர் தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பார்ல, இதுக்கு முன்னாடி பாட்டில் நம்ம பார்த்துட்டு இருப்போம். சிம்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து கிளம்பும் போது டாக்கா வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, அவரே வந்துட்டு முஃபாசா வந்து அரசரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போவார். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெண் சிங்கம் இருக்காங்க முஃபாசாவோட ஜோடி, அவங்களும் அங்கே வராங்க. இதுதான் நம்ம இடம், இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இங்கே தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ முஃபாசாவும் அங்கேயே வந்துட்டு ஒரு ராஜ்யம் அமைச்சு அங்கேயே வாழ்றாரு. இப்படி தான் அவர் அந்த ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பாரு. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே இப்போ கியாராக்கு வந்து முஃபாசாவை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை வருது. நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கியாரா சொல்லவும், அவரை நீ இப்போ பார்க்க முடியாது, அந்த வெளிச்சத்தை பாரு அப்படின்ற மாதிரி அந்த குரங்கு வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ கியாராவோட அப்பா அம்மா வராங்க. அப்பா அம்மாவை பார்த்தோன்னே கியாராக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. உடனே அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்பாவை பார்த்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு குட்டி சிங்கத்தை கூட்டிட்டு வராங்க. அதாவது அவங்களுக்கு இப்போ குட்டி சிங்கம் வந்து பிறந்திருக்கு. இதை பார்த்து கியாராக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இப்போ அந்த குட்டி சிங்கத்தோட விளையாட ஆரம்பிக்கும் போது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் முஃபாசாவை பற்றி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதையை ஆரம்பிக்க போறாரு. அதோட இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.